ஏலே மக்கா, இங்க பாருங்க, நீங்க கேட்டது எல்லாம் நான் வாங்கி தந்திருக்கிறேன். நீங்க நல்லா இதை வச்சு வீட்டை நல்லா டெக்கரேஷன் பண்ணிடணும், சரியா? ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா மண்டையில? நீங்க என்ன பிள்ளைகளோட போய் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதுகளுக்கு என்ன தெரியும்? நம்ம தானே எல்லாம் செய்யணும். சரி சரி, நீங்க வீட்டை வெளிப்பக்கமா டெக்கரேஷன் பண்ணுங்க. நான் இந்த ட்ரீ ஐட்டம் அப்புறம் டெக்கரேஷன் பண்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போறேன், சரியா? எல்லாம் பார்த்து பறிச்சு பண்ணுங்க. மொட்டை மாடியில நல்லா டெக்கரேஷன் பண்ணிருங்க. ஸ்டெல்லா, என்ன ஸ்டெல்லா நீ என்ன இப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கிறாவ? இங்க பாரு, பக்கத்து வீட்டு ஆண்டனி என்ன இல்ல, அவங்க முக்கியமான வேலையா வர சொல்லியிருக்காவ. நான் அவியலோட சேர்ந்து கொஞ்சம் தூரமா போறேன், வாரத்துக்கு லேட் ஆகும். நீங்க பாரு, என்னையெல்லாம் எந்த வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்காது, சரியா? ஏங்க ஒரு நல்ல நாள் பெருநாள் வீட்டுல இருந்து எழும்ப மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்களோ? நான் இப்ப இந்த பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? கேக்கு செய்யணும், அப்புறம் சமைக்கணும், ஊர்பட்ட வேலை இருக்குதுல்ல. அம்மே, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உங்களுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுக்குறாம, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்பா, நீங்க எங்க வெளியே போகணும்னா போயிட்டு வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். அவிய எல்லாரும் இன்னும் செத்த நேரத்துல வந்துருவாங்க. ஏல பீட்ரே, நீயே பாத்துக்கிறியால? இங்க பாருல, நீயும் ஃப்ரெண்டு மாரோலமா சேர்ந்து இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு வீட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருன்னு. எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. வீட்டுக்கு மாப்பு போடணும், பாத்திர பண்டம்லாம் கழுவணும். நாளைக்கு விடிஞ்சா கிறிஸ்மஸ். இங்க பாரு, நீ வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிரு. இந்த தெருவுலயே நம்ம வீடு தான் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கணும், சரியா? ஏங்க நீங்க எங்க போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க, சட்டு புட்டு, சரியா? ஏய் இங்க பாருடா, பீட்டரோட ஹவுஸ்ல நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏய் பீட்டர், உங்க வீட்டுக்கு நாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்தோம்டா. ஏய் தர்ஷன், வா வா, உன்னைதான் பார்த்துட்டு இருந்தேனே, எப்படா வருவீங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்களா, எங்க வீடு டெக்கரேஷன் பண்றதுக்கு நாங்க நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கோம் தர்ஷன். ஏய் பீட்டர், ஆமாடா, எங்களுக்கு டெக்கரேஷன் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தோம். நீ தானே கால் பண்ணி சொன்ன. ஓஹோ, இவங்க வந்துட்டாங்களா? இவங்க வந்தா இவனை கையில பிடிக்க முடியாது. நம்மளும் சீக்கிரமா இங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும். பிங்கி, நான் சொன்னேன்ல, இங்க பாரு பீட்டரோட வீடு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க போல. டேய் பீட்டர் பீட்டர், நாங்களும் வரோம்டா டெக்கரேட் பண்றதுக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டை சூப்பரா டெக்கரேட் பண்ணிடலாம். டேய் தர்ஷன், ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் எல்லாம் வச்சு வீட்டுக்கு வச்சிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இங்க பாத்தியா எவ்வளோ பெரிய சீரியல் லைட்டுன்னு, இது நிறைய இருக்கும்டா. இதை வச்சு மொத்த வீட்டையும் டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேண்டன் கூட எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் தர்ஷன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டை நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ண போறோம்னு நீங்க எல்லாரும் ஐடியா கொடுக்கணும். அபி, பிங்கி, தர்ஷினி, சீக்கிரமா ஐடியா கொடுங்க, என்ன மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓ, இந்த திங்ஸ் எல்லாமே நிஜமாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏய் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. லேண்டன் எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் எல்லாத்தையும் மொட்டை மாடியில ஒண்ணு, வீட்டுக்கு கீழே தலைவாசல் ஒண்ணு போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சீரியல் பல்ப் வச்சு வீட்டு சுத்திலும் அலங்காரம் பண்ணிடலாம். அபி கொடுத்தது நல்ல ஐடியா தான், அபி சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாரை மாட்டி விட்டுறலாம். எனக்கு இந்த கோல்டன் கலர் ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். இப்பதான் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் கலையே கட்டியிருக்கு, இப்பதான் நல்லா இருக்கு. ஏல பீட்ரே, நானே இந்த ஸ்டாரை கொண்டுட்டு போய் மொட்டை மாடியில மாட்டி விட்டு வந்துடுறேன், சரியா? நீ செத்த அமைதியா மட்டும் இரு. போட்டுட்டு சலபுலன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. வந்தாச்சு மொட்டை மாடிக்கு. இப்ப என்ன செய்யலாம்? இந்த ஸ்டார் இன்னைக்குல மாட்டி விட்டுருவோம். இப்படித்தான் மாட்டி விடணும். இப்பதான் நல்லா இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஸ்டார் போட்டதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துமஸ் அந்த மாதிரியே இருக்குது. இப்பதான் சூப்பரா இருக்கு. சரி, நம்மளும் கீழே போவோம். ஏல இங்க பாரு, நான் போய் அந்த ஸ்டாரை மொட்டை மாடியில மாட்டி விட்டு வந்துட்டோம்ல. நல்லா இருக்குதா? கரெக்டா தான் மாட்டி விட்டுக்கிற பாரு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லேண்டனை இந்த சைடு ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் வச்சு விட்டுறலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, தேவைப்பட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீரியல் லைட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம மொத்த வீட்டையும் செம்மையாக டெக்கரேட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மொட்டை மாடியிலேருந்து ஆரம்பிக்கலாம்டா தர்ஷன். ஏ பீட்டர் பீட்டர், நீங்க வாங்கிட்டு வந்ததுல இந்த ஸ்டார் பெல் கூட சேர்ந்து வருதுடா. இது தலைவாசல்ல வச்சிடலாம் ஃப்ரண்ட்ல. இதுதான் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும். இங்க பாத்தியா, நல்லா பெல் எல்லாம் அடிக்குது. சாண்டா கிளாஸ் வந்தாருனா இந்த பெல்லுல பட்டுச்சுன்னா நமக்கு தெரியும்ல, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல நமக்கு. சரிடா தர்ஷன், நீ சொன்னது கூட நல்ல ஐடியா தான். சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் மொட்டை மாடியில இருந்து இந்த லைட் செட்டிங்கை போட ஆரம்பிச்சிடலாம். சீரியல் லைட்டை வீடு ஃபுல்லும் சீரியல் லைட் போட்டாதான் பண்டிகை களை கட்டும். கிறிஸ்மஸ் செம்மையா என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டில தான் இருக்கணும், சரியா? எங்க அம்மா கேக் செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க, செம்மையா இருக்கும் செலிப்ரேஷன்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். சரிடா பீட்ரே, நீ தான் சொல்லிட்டேல, நாங்களாம் கண்டிப்பா வந்துருவோம். இந்த லீவு ஃபுல்லும் இந்த பீட்ரு வீட்டில் தான் செமையா என்ஜாய் பண்ண போறோமே.
டேய் ஓரளவுக்கு வச்சுட்டேன்டா. இங்க பாரு, இந்த சீரியல் லைட்டை ஃபர்ஸ்ட் மொட்டை மாடியில இருந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், அப்புறம் அப்படியே வளைச்சு கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டாச்சு. இது நல்லா தான் இருக்கு. இப்ப கீழே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஹேங் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் லைட் தொங்க விட்டாதான் லைட் எரியறப்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே வளைச்சு கொண்டு வந்து இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இதை சுத்தி சுத்தி கொடுத்துட்டோம்னா அப்படியே பாக்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டா எரியும்டா பீட்டர். இதே என்னோட ஐடியா. அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பூச்செடிங்க மேல போட்டு விட்டுரு, அதுவும் நல்லா இருக்கும். சரிடா தர்ஷன், நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற லைட்ஸ் எல்லாம் இந்த பூச்செடிங்க மேல போட்டு விட்டுறலாம். லைட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையா இருக்கு எங்க வீடு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த லைட் ரெண்டு இங்க தான் வைக்க சொன்னா, நானே ஆன் பண்ணி வச்சுட்டா. பாரு நல்லா இருக்குதா? சரி, இப்ப நல்லா சூப்பரா இருக்குது. அம்மையை கூப்பிட்டு காட்டுவோமா? அம்மே அம்மே, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பாவ, வெளியே வரமாட்டாவ. பீட்டர், நீ செஞ்சதுலே உருப்படியான காரியம் இந்த வீட்டை டெக்கரேட் பண்றதான். இந்த வீட்டோட டெக்கரேஷன் நிஜமாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. லைட் செட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு. அதுல ஸ்டார் மாட்டியாச்சு, லேண்டனும் வீட்டுக்கு முன்னாடி வச்சாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாடி நம்ம ஊடா இது? ஆஹா, என்ன இம்புட்டு அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நம்ம வீட்டை நம்ம டெக்கரேஷன் பண்ணதே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க பிள்ளைகளா. உங்க எல்லாருக்கும் நீங்க சமைச்சு தர, சாப்பிட்டு தான் போகணும். அந்த கையோட அப்படியே வந்து வீட்டுக்குள்ள ட்ரீ இருக்குது, அதே டெக்கரேஷன் பண்ணி விட்டுருங்க. வாங்க வாங்க. சரி வாங்க, எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள போலாம். அம்மே, என்னம்மா இது வீட்டு டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க பார்த்தா எல்லா பொருளும் அப்படி அப்படியே இருக்குது. இதுல ட்ரீயை கொண்டு வந்து எங்க நிக்கல வைப்பீங்க? இங்கேயா வைப்பீங்க? இல்ல இந்த வாஷிங் மிஷின் மேல வைப்பீங்களா? ஏமா, இது எல்லாத்தையும் எடுத்தாதான் நம்ம சூப்பரா டெக்கரேஷன் பண்ண முடியும். இல்ல மக்கா, வேலையில சத்த மறந்துட்டேன். சத்த இருங்க, நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒதுக்கி விட்டு கொடுக்குறேன். நல்ல இடம் ரெடி பண்ணி தரேன். நீங்க நல்லா ட்ரீ எங்க நிக்கல வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருங்க. சரியா? லைட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல மக்கா, இங்க பாருங்க, இங்க இருந்து டேபிள் இது செல்ஃப் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்ப நீங்க ட்ரீயை வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணுங்க. நம்ம ஹால்ல இங்க நிக்கிற வச்சாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப கெஸ்ட் யாரெல்லாம் வராண்டா, நம்ம வீட்டை பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கணும்ல. இங்க நிக்கல வச்சிருங்க மக்கா. அப்புறம் ட்ரீக்கு மாட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நான் இங்க உட்காந்துக்கிறேன், கால் ரொம்ப வலிக்குதுமா. அதை சத்து இங்க நான் உட்காந்துக்கிறேன். நீங்களும் எல்லாத்தையும் பாருங்க. சரிங்க ஆண்டி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஹே தர்ஷன், வெயிட் மேன், இந்த ட்ரீ இந்த மாதிரி பிரிச்சு விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நானே பண்றேன். நீ கொஞ்சம் இதை என்கிட்ட கொடுத்துற. ஓகே? இங்க பாத்தியா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன்னு. அதுக்கப்புறம் இதோட இந்த கால் எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்ப பாருங்க, ட்ரீ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆண்டி, நீங்க ஹேங் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஹேங் பண்ணி விட்டுருவா ஆண்டி. ஆமா அக்கா, ஒன்னொன்னா மாட்டி விடுங்களுவா. வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்டார் கொண்டு வந்து இப்படி நான் மாட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து மாட்டி விடுங்க. அப்பதான் டீ பாக்கிறதுக்கு நல்லா செம்மையா இருக்கு. தர்சனா, நீ வந்து மாட்டி விடு. வா வா, எதுக்கு பாத்துட்டு நிக்கிற? நானே இந்த கலர் பால்ஸ் இல்ல, அதை தான் மாட்டி விட போறேனே. சூப்பரா இருக்கு இந்த பால்ஸ். கிரீன் கலர் பால் எடுத்து மாட்டி விட்டுலாம். சூப்பரா இருக்குல்ல? அபி, செம்மையா இருக்கு. இந்த டைம் தான் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செம்மையா பண்ணிட்டு இருக்கோம். நீ போய் மாட்டி விடு அபி. சரிடா தர்ஷன், நானும் மாட்டி விட்டுறேன். இந்த ட்ரீ ஃபுல்லுத்துக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் மாட்டி விட்டுலாம். அதுக்கு முன்னாடி தர்ஷன், நம்ம இந்த லைட் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஹேங் பண்ணிட்டு லைட் போட்டோம்னா கீழே விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திரும்ப திரும்ப எடுத்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆன்டி வாங்கிட்டு வந்திருக்கிற லைட் செட்டிங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீ ஃபுல்லுத்துக்கு நம்ம கொடுத்து விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தம் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு கிளையிலையா விட்டு விட்டு பண்ணணும். அப்பதான் பாக்குறதுக்கு லைட் எல்லா இடத்துலயும் எரியும். ஒரு பக்கமா மட்டும் பண்ணா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஓகே, இப்ப லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ. மக்கா, ட்ரீய லைட்டை வச்சு நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டேலுவா. இப்ப எல்லா பொருளையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து மாட்டி விடுங்க. சரியா? நேரம் போச்சுல. எல்லாருக்கும் அங்கிள்கிட்ட சொல்லி பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நல்ல பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊத்தி குழப்பி அடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு 50 பேர் வீட்டுக்கு போகணும். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குல்ல, கேக்கு செய்வோம், பிரியாணி செய்வோம், எல்லாம் செய்வோம். எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துருன்னு உங்களுக்கு எல்லார் வீட்டுக்கும் நான் கொடுத்து விடுவேன். சரியா? அம்மையெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. சரியா ஆண்டி? சரிங்க ஆண்டி, நாங்க தான் எப்பயும் டிசைட் பண்ணிட்டோமே. இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லும் பீட்டர் வீட்ல தான் நாங்க செமையா என்ஜாய் பண்ண போறோமே. ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி வச்சுங்க ஆண்டி. இந்த ட்ரம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு போட்டு விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த கலர் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த சைடு போட்டுடலாம். இந்த ட்ரீ வந்து கொஞ்சம் இந்த சைடு மாட்டி விட்டுறலாம். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். டேய் தர்ஷன், உனக்கு இதுல ஏதாவது டெக்கரேஷன் ஐடியா இருக்காடா? இல்ல அபி, நம்ம தான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டோம்ல. லைட் செட்டிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஹேங் பண்றது மட்டும் தான். ஹேங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அபி அந்த ஸ்டாரை மேல உச்சியில வை, அப்பதான் நல்லா இருக்கும். நான் நினைச்சேன்டா தர்சனு, நீ சொல்லிட்டடா. சரி ஓகே, இந்த ஸ்டாரை இந்த ட்ரீயோட மேல வச்சு விட்டுறலாம், அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பாம்பாம் கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை அப்படியே இது மேல ஒண்ணு தூவி விட்டுட்டா அதுவுமே நல்லா இருக்கும். இந்த லேண்டன்ல உன்னை ஆன் பண்ணி மாட்டி விட்டுறலாம். சரி ஓகே, இப்போ ஓரளவுக்கு ட்ரீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரீல இருக்கிற லைட் ஆன் பண்ணி பார்க்கலாமா ஃபுல்லா எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஹே சூப்பர், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல. செம்மையா இருக்கு இந்த ட்ரீ டெக்கரேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க எல்லாரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆமா பிள்ளைகளோட ஆச்சத்தை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலே வர வர சப்ஸ்கிரிப்ஷனே ஏற மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதுக்கு தான் உங்க எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்றதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுக்கு தான். சரி, இந்த ட்ரீ நல்ல சூப்பரா வந்திருக்குது, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டோம்ல, பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாருல. சரி பாப்போம் சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு எந்த பக்கமா வர போறான்னு தெரியல. ஆமா, நாங்க எல்லாரும் சாண்டா கிளாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.